அனைவருக்கும் வணக்கம். டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னும் எனது இந்த டேட்டா பேஸ் ஏற்கனவே வீடியோ ஒன்றில் கணினி தொடர்பான விடயங்களையும், இரண்டாவது வீடியோவில் லாகின் செய்வது எப்படி தொடர்பான வீடியோவும் பதிவிட்டிருந்தேன். இது மூன்றாவது வீடியோ. இதில் பிரதான மெயின் மெனு, இந்த மெயின் மெனுவில் உள்ள இந்த பட்டன்ஸ் எல்லாம் எது எது என்னென்ன செய்யணும் என்பதனை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக இந்த வீடியோவை பதிவிடலாம் என்று இருக்கிறேன். அதில் முதலாவதாக இந்த பட்டன்கள் அனைத்தும் VBA கோடிங் மூலம்தான் இயங்குகிறது. அதில் முதலாவது இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ட்ராப் டவுன் லிஸ்ட் நேம்ஸ் இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஸ்கூல் நேம் ஸ்கூல்ஸ் அப்படின்ற நேரம் இதில் எட் ஸ்கூலை நீங்கள் கொடுத்த உடனே ஸ்கூல் நேம், சிட்டி, பிரின்சிபல் நேம், கான்டாக்ட் நம்பர் இது அவ்வளவும் வருது. இதில் என்னென்னு சொன்னால், இது எங்கே நமக்கு தேவைப்படுதுண்டா, பாடசாலை பிள்ளைகள விவரங்களுக்காக நாங்கள் ஸ்கூல்களை ஆட் பண்ணுறதுக்கு தேவை. இதில் நீங்கள் பாடசாலை பிள்ளைகளை தனியாக பிரிக்க தேவையில்லை. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிள்ளைண்ட டேட் ஆஃப் பர்த் அடித்த உடனேயே அந்த பிள்ளை அந்த வயதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பிள்ளை பாடசாலை பிள்ளையாக இதில் ஆட்டோமேட்டிக்காக பிரியும். அதை விட அந்த பிள்ளை எத்தனையாவது வகுப்பு படிக்குதுன்றதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயதுக்கு ஏற்ற அளவில் தன்னிச்சையாக இயங்குற மாதிரி தான் இதை நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் இந்த பிள்ளை எத்தனையாம் ஆண்டு தான் படிக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. மற்றது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் இதை அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த கரண்ட் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறதால, இப்போ உதாரணத்துக்கு 6 வயதுடைய ஒரு பிள்ளை முதலாம் ஆண்டு தான் படிக்கணுமாண்டா அது முதலாம் ஆண்டை காட்டும், தானாகவே காட்டும். அதே மாதிரி அந்த பிள்ளை 7 வயது ஆகிட்டேன்டா 2ஆம் ஆண்டுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ 16 வயது பிள்ளை AL ஃபர்ஸ்ட் இயர் படிக்குதுண்டா அதில் காட்டும் AL ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை காட்டும். அப்போ எங்களுக்கு அந்த பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்குதுன்றதை நாங்கள் மெனுவலாக ஆட் பண்ண வேண்டி இருக்கிறதால இந்த ஸ்கூல் அப்படின்றத நாங்கள் ஆட் பண்ணத்தான் வேணும். எந்த ஸ்கூல், அப்போ உங்களுக்கு உங்களோட டிவிஷனில் உள்ள பிள்ளைகள் எந்தெந்த ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, கொழும்பில் போனாலும் பரவாயில்ல, இங்கே ஊரில் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ஸ்கூலோட பேரையும் அதோட டீட்டெயிலையும் அடித்து வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ட்ராப் டவுனுக்கு வரும். அதான் உள்ளுக்குள்ளே நாங்கள் தகவலை ஆட் பண்ணுற நேரம் ட்ராப் டவுனுக்கு வரும். அந்த இதில் அந்த ஸ்கூல் நேமை நம்ம கொடுத்து விட்டா சரி, அவ்வளோதான். அதை வேணுமெண்டா நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையோட டீட்டெயில் நாங்கள் அடிக்கிற நேரம் அந்த பிள்ளைக்கு எடுகேஷன் அண்ட் ஜாப் இதை நாங்கள் கொடுப்போம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் இதை கொடுப்போம். இதை கொடுத்தா இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பிள்ளை எடுப்போம். இதில் ஒரு இதில் ஒரு வயது குறைஞ்ச ஒரு பிள்ளை எடுப்போம். 2000 2010 ஒரு பிள்ளை இருக்குது. இதை எடுப்போம். இதை எடுத்துட்டு இதை எடிட் பண்ணோம். சரியா? அந்த பிள்ளையோட இதான் அந்த பிள்ளோட ஐடி நம்பர். இந்த நம்பரை நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நாங்கள் ஸ்கூல் டீட்டெயில், ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் அந்த ஃபார்முக்கு போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பிள்ளோட ஐடி நம்பரை பேஸ் பண்ணி போட்டு என்ன கோர்ஸ் படிக்குது, சரியா, அதை இது பண்ணி போட்டு இந்த பிஏ இதில் நெட்ரியாக கொடுத்துருக்குறேன்னா இப்போ இதில் GC AL ஏன்னு கொடுக்குறோம். கொடுத்து போட்டு ஸ்கூல் நேமில்
இது நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன் கணேசா தியானம். இது வந்து நாங்கள் அங்கே எட் பண்ணின அந்த ஸ்கூல் டீட்டெயில் தான் இது. அந்த ஸ்கூல் ட்ராப் டவுனுக்காக நாங்கள் சேர்த்தது தான் இது. அப்போ இதை நாங்கள் ஓகே கொடுத்து போட்டு யூனிவர்சிட்டியும் அதே மாதிரி தான் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்குதுன்றதும் வரும், கோர்ஸ் நேம் அதுவும் வரும். ஜிசிஏ லெவல்ட்டாக நாங்கள் ஏன்னு கொடுத்தா சரி, இன்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இப்போ இதில் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் லாஸ்ட் ஃபாதர் லாஸ்ட் மதர் போத் லாஸ்ட் அந்த இது கார்டியன் நேம் அந்த இதெல்லாம் இருக்குது. கண்டெக்ட் அவங்க கார்டியன் கண்டெக்ட் நம்பர், ஹாஸ்டலில் இருந்தால் இதை செக் இதில் ஒரு கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் ஹாஸ்டல் நேமையும் கொடுக்கலாம், எந்த லொக்கேஷனில் ஹாஸ்டல் இருக்கோ அதையும் கொடுக்கலாம். அப்போ இப்படியான தகவல்களை தான் நாங்கள் இதில் ஹெட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் நேம். இது ஃப்ளட் நேம்ன்றது நமக்கு தெரியும், ஒவ்வொரு அநேகமான இந்த கடற்கரை ஓரங்களில் உள்ள பகுதிகளில் தொடர்மாடி வீட்டு திட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த வீட்டு திட்டங்களில் வசிக்கிறவங்களுக்காக இது நாங்கள் ஸ்பெஷலாக ஃப்ளட் நேம்னு சொல்லி ஒன்று வடிவமைச்சிருக்கோம். அதில் உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் ஏபிசிடி அந்த மாதிரி பெயர்கள் இருக்குது. நாங்கள் இதில் ஒவ்வொன்றா கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். இது என்னன்னு சொன்னால், நாங்கள் வேறு இடங்களில் வேறு மாதிரி பெயர்கள் இருக்கிறதால இப்படி ஃப்ளட் நேம்களை நான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை செய்யணும். இதை ஃப்ளட் நேமை கொடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு அங்கே அவங்களோட ஒரு தனி நம்பரில் தகவலை நாங்கள் பதிகிற நேரம் அவர் ஃப்ளட்டில் இருந்தால் எந்த நேம் அது ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு வரும். அந்த இதுக்காக இதை நான் செஞ்சுருக்கிறேன். அடுத்தது பிரிண்ட் ரிப்போர்ட், சர்ச் ஃபேமிலி, இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், இது முக்கியமான இப்போ கண்டெக்ட்கள், தொடர்புகள், ஃபோன் நம்பர் இதுகளை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறதுக்கு தான் இது. இப்போ இதில் வந்து பொலிட்டீஷியன்ட தனியாக அவங்களோட இமெயில், அவங்க எந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்டா, ப்ரொவின்சியல் கவுன்சிலா, எம்சியா, சிட்டி கவுன்சில், ரீஜியனல் கவுன்சில், இப்படி நிறையா இருக்குது. அவங்களோட பேர், என்ன பதவி, இது வந்து கண்டெக்ட் சேவ் பண்ணி கொள்வது. அதே மாதிரி பொதுவான கண்டெக்ட்ஸ், ஜெனரல் கண்டெக்ட்ஸ்ன்னு சொல்லி அதையும் நான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் பொதுவான விடயங்கள் இதில் நாங்கள் சேர்த்துருக்கிறது. இதெல்லாம் இந்த டேட்டா பேஸுக்கு மேலதிகமாக சேர்த்தது தான் இந்த இதுகள்லாம். சரியா? இப்போ இந்த பிரிண்ட் ரிப்போர்ட்ஸும் சர்ச் ஃபேமிலி நான் கடைசியாக அதை நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற இந்த இது இப்போ என்ஐசி டிகோட் டிஓபின்னு இருக்கு. அதாவது ஒரு நபருடைய என்ஐசி நம்பரை வச்சுட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்களை எப்படி கணிக்கிறது. இது நாங்கள் அநேகமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்களில் தான் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை உங்களுக்கு நான் இதிலையே இதுக்கு கோடிங் எழுதி இதிலையே செஞ்சுருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இதில் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஐசி நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் 12 நம்பர் உள்ள ஐசி நம்பரும் கொடுக்கலாம், பழைய 9 நம்பர் உள்ள ஐசி நம்பரும் கொடுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு சரியா, இது புது ஐசி நம்பர். இதில் நாங்கள் இந்த ப்ரெடிக்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தோம்னா நமக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பப்அப்லையும் காட்டும் டேட் ஆஃப் பர்த் என்ன அதுன்ட்டு. இப்போ இதில் வந்து 9ஆம் மாதம் 8ஆம் தேதி 2005. இவர் வந்து ஆண். சரியா? இவருடைய இப்போ வயது வந்து 19 வயது, 6 மாதம் 14 நாள் இன்றைக்கு. இப்போ இந்த மாதிரி இதையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி, இப்போ நமக்கு அநேகமாக ஒரு குறிப்பிட்ட திகதிக்கு ஒருத்தர வயதை பார்க்கணும் அப்படின்றா. உதாரணத்துக்கு ஒரு ஆள் பிறந்திருக்கிறாரு 15/7/1990 பிறந்திருக்காரு. அவருக்கு போன வருஷம், அதாவது 2023 டிசம்பர் 31 எத்தனை வயசு. அப்போ அதை நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் 2023. சரியா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வயது 8 மாதம் 7 நாள். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கால்குலேட் பண்ணி தரும். சரியா? இந்த இதுவும் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது டேட் கேலண்டர். இது வந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட்டை கொடுத்தோடனே இந்த டேட் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இது பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சாதாரண கேலண்டர் தான்.
இதிலேயே நாங்கள் பாவிக்கிறது. அடுத்தது கால்குலேட்டர். கால்குலேட்டர் இது ஒரு பேசிக் கால்குலேட்டர். நமக்கு தேவையான மாதிரி சில கணக்குகளை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்போ அப்படி சில கால்குலேட்டர் இதில் கணக்குகளை போட்டுக்கலாம். இதுவும் ஒரு சாதாரண சின்ன ஒரு ஆப் தான். அதை நான் செஞ்சுருக்கிறேன். அடுத்து சேக்குலர்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. இது உங்களுக்கு தேவையான முக்கியமான சேக்குலர்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோவோட இதில் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரியா? இதில் நீங்கள் அந்த சேக்குலரை பிடிஎஃபாகவும் இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சேக்குலருக்கு எப்போ ரிலீஸ் ஆகுனது, சேக்குலரில் என்ன கண்டென்ட், லேண்டா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, அப்படி அந்த இது சேக்குலர் டேட், சேக்குலர் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கொள்ளலாம். இதுவும் ஒரு விஷயம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரி நோட்ஸ். உங்களோட முக்கியமான டயரி நோட்ஸுகளை நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இதில் வீடியோ மார்க்கும் நான் செஞ்சுருக்கிறேன், அட்வான்ஸ் ப்ரோக்ராம். அதில் அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கொண்டு கடைசியாக 2 டேட்டை கொடுத்து அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி டயரி ப்ரோக்ரேஷன் செஞ்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் டுடே, வீக், இயர், மந்த் அந்த இது அவ்வளவும் இருக்குது. இதில் மந்த் இன்னும் சேர்க்கல, நான் சேர்த்துவிடுவேன், பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இயர் அந்த இயரை கொடுத்தீங்கன்னா ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும். இப்போ எனக்கு டயரி ரிப்போர்ட் தேவைண்டா நான் டயரியை கொடுத்தேன்டா எனக்கு ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் நான் ஒரு சின்ன வேலை வந்து கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இதை ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் பிரிண்டரில் அது பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் எப்படி உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டில் அடித்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் சைன் மட்டும்தான் பண்ணணும். இதில் நீங்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இதில் டைப் பண்ணி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் மட்டும்தான் எடுக்கணும். அந்த குறிப்பிட்ட 2 டேட்டை கொடுத்துட்டு அந்த இதில் ஒரு டேட் கொடுப்பீங்க, இதில் ஒரு டேட் கொடுப்பீங்க. இந்த இதை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு வந்துடும். அது அவ்வளோதான் விஷயம். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் டு டூ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நான் புதுசாக சேர்த்தது இப்போ கிட்டத்தில். இதில் வந்து என்னன்னு சொன்னால் நமக்கு டிஎஸ் ஆஃபீஸில் டிஎஸ் மூலமாக நிறைய அறிவித்தல்கள் வழங்கப்படும். சில வேலைகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அந்த மாதிரி இதுகளை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த மீட்டிங் நேரம் நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்ன வேலை இப்போ தந்துருக்காங்க, அது எப்போ நம்ம க்ளோசிங் டேட் இருக்குது, அப்போ நமக்கு மெசேஜ் தந்த டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்னன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் என்ன ரிப்ளை பண்ணோன்ற அந்த ரிப்போர்ட்டையும் நாங்கள் இதில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் இந்த வீடியோவில் இந்த ஆஃபீஸர்ஸ் டு டூ ஒர்க் டீட்டெயில்ஸ்ன்ற இந்த இதில் நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் கால்குலேட்டர் அல்லது யூனிட் கன்வெர்ட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மெஷர் நம்ம அளக்கிறதுக்கு இதில் 4 வகையான இதை நான் சேர்த்துருக்கிறேன். லென்த், ஏரியா, டெம்பரேச்சர், எனர்ஜி. அப்போ இது 4ஐயும் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஏரியா நான் அடிக்கடி பார்க்குறது, ஏரியானா பரப்பளவு பார்க்குறது. இப்போ ஏரியான்ற இதை நான் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு 1000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கண்டா காணி, இது எத்தனை பேஜஸ் என்று பார்க்கணும் அப்படின்டா இதில் நான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் மீட்டர் செலக்ட் பண்ணணும். ஸ்கொயர் மீட்டர் செலக்ட் பண்ணுறேன். டார்கெட் யூனிட் வந்து எனக்கு இது பேஜாக மாறணும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன செய்கிறேன், இப்போ 1000 ஸ்கொயர் மீட்டர் சொல்கிறாங்க, இதை பேஜாக மாற்ற கொடுத்தேன்டா எனக்கு 39.5 பேஜ் இது. சரியா? அப்போ இந்த இதுவும் நான் சேர்த்துருக்கேன். இந்த இப்போல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஆண்ட்ராய்டில் இருக்குது. அதை வந்து நான் இந்த டேட்டா பேஸுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? இதெவ்வளவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இது வந்து நமக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்த மாதிரி வர அவசரத்துக்கு பாவிக்கக்கூடிய டூல்ஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் பாவிக்கலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்படி ஆட் பண்ணுறது அந்த டீட்டெயிலை பார்ப்போம். நன்றி.